ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேண்டம் வ்ளாகாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் டைம் எல்லாமே ரொம்ப பிஸிங்க. அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல. ரொம்ப ஹெவி ஒர்க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடது நெட்டட் ப்ளவுஸும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. அது முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு ப்ளஸ் பார்லர் இது எல்லா ஒர்க்கையும் பார்க்குறனால தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. அப்பப்போ எடுத்த ஒரு விலாகாக இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதாங்க எனக்கு இருந்ததுலேயே ஒரு பெரிய டாஸ்க். 10 ப்ளவுஸ் தைக்கிற டைமு அந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேரீ ஃபுல்லாகவே பேர்ல்ஸ் வச்சது தான். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நம்மக்கிட்ட அதிகம் ஸ்டிச்சஸ் வந்தது கிடையாது. மேக்ஸிமம் ஸ்லீவுக்கு பேக் இந்த மாதிரி ஓரலாக பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒர்க்லாம் வரும். நம்ம ஆரி ஒர்க் இந்த ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பீட்ஸும் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஆயிடுச்சு. இது கஸ்டமர் என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கினாங்க, தச்சிடலாம் வாங்குங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். சொல்லிவிட்டு ஆனால் தைக்கங்காட்டியும் ரொம்ப இதாகிடுச்சு. வெட்டுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் டே பக்கமாக ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அது எப்படி சொல்கிறது, பிரின்சஸ் கட்டு, ரெண்டாவது ப்ளவுஸை பார்த்து வெட்டணும் அந்த மாதிரி இதில் இருந்தது. போட் நெக் வித் பிரின்சஸ் கட். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக், இன்னொரு ப்ளவுஸ் போட் நெக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நல்லா லோ நெக் கொடுத்துருந்தாங்க பிரின்சஸ் கட்டில் பேட் வச்சு தைக்கிற மாதிரி. கட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இது கட்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை கத்திரிக்கோள் ஷார்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஊசி வந்து 3 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 10 ஊசி, 3 பாக்கெட் ஊசி உடஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது கட்டிங் மாஸ்டர் இல்லை அப்படின்னா என்னால் இந்த ப்ளவுஸை தைச்சிருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம மிஷினில் தைக்கிறத எப்படி தைப்போங்கிறதே ஒரு டாஸ்க்காக இருந்தது. அப்புறம் தான் சொன்னார், அதில் இருக்க மிதி எல்லாத்தையும் கழட்டிடணும், ஊசி மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு பேனால் இருக்கிற ஸ்ப்ரிங்கை எடுத்து ஊசியில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை தைச்சி முடித்தாங்க. இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா 11 மணி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பாக ப்ளவுஸை தைக்கவே இல்லைங்க, கட்டிங் மாஸ்டர் தான் தைச்சாரு. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். இந்த ப்ளவுஸை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது. எப்படி ஃபைனலாக இந்த ப்ளவுஸை தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போனது, மீதி 3 ஸ்டிச்சுமே கையில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துச்சு. பாருங்களேன், ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக பாசி தான், எங்கேயுமே கேப்புங்கிறதே கிடையாது சுத்தமாக. நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல மட்டும் பிரித்து விட்டேன். அடுத்து நம்ம மிஷினில் எம்ப்ராய்டிங் போட்டுருந்தது இல்லையா, அது ஒர்க் ஆயிடுச்சு. இது அடுத்த நாள் வீடியோ தான். மொதல் நாள் வந்து நான் ஒர்க்கை போட்டு வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டு டிசைன் வந்து நம்மளவே பார்த்து போட சொன்னாங்க. மோஸ்ட்லி இந்த டிசைன் வந்து நிறைய போயிருக்கு. இது ஸ்லீவுக்கு ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரைடல் ஒர்க்கு, ஒரு எம்ப்ராய்ட்ரி, ஒரு ஆரி ஒர்க். ரெண்டுமே டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஹெவி ஒர்க்கு ப்ளவுஸ் நம்ம தான் எடுத்துக்கிட்டோம். இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா சேரீயை வந்து ஃப்ரீ ப்ளீட் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அந்த 2 சேரீயுமே ஃப்ரீ ப்ளீட் பண்ணி ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க எல்லாமே அவங்களே ஒர்க் எல்லாமே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சேரீயோட ப்ளவுஸ்லேயே இந்த ஒர்க்கும் போட்டாச்சு. பேக் நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக அழகாக நீட்டாக வந்திருந்தது. இந்த சேரீக்கும் ஃபால்ஸ் அடித்து மடிப்பு எடுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்து எல்லாமே ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இந்த சீசன் மாதிரி நான் எப்போயுமே கஷ்டப்பட்டது கிடையாதுங்க. அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளோ செம்ம ஒர்க்கு, ரெஸ்ட்டே இல்லாமல் சாப்பிட முடியாமல் அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்தாச்சு. எம்ப்ராய்டிங்னால தான் எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாகிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சேரீயில் வந்து நேமும் போட்டுத்தர மாதிரி, பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டுத்தர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் தமிழில் தான் வேணும்ட்டாங்க. நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேனா உடனே பண்ணலாம், தமிழ்னா நம்ம சாஃப்ட்வேர் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அதையும் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் எல்லாமே பிஸியாக போயிட்டு இருந்தது. ஹெவி ஒர்க் தான் நிறைய இந்த டைம். ப்ரைடல் லாஸ்ட் முகூர்த்தம் அப்படிங்கிறனால 1 மந்த் முகூர்த்தம் இருக்காது இல்லையா, இந்த மந்த்தும் மட்டும்தான் ஒர்க் நம்ம பண்ண முடியும். அப்புறம் 1 மாதம் ஃப்ரீ தான். அதனால் நைட்டும் பார்க்கலாமா ஒர்க்கு முடிச்சாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஒர்க்கு, சிம்பிள் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்துச்சு. எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க்கு எல்லாமே ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ளவுஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது டைலர் ஒர்க் தான், ரெகுலராக கொடுக்குற கஸ்டமரோடது. அவங்க வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறனால என்னால் மறுக்கவே முடியல. அந்த ஒர்க்கையும் ஃபைனலாக பண்ணி கொடுத்தாச்சு.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் ரிப்பீட்டடாக போட்ட டிசைன் தான். இந்த டைம் நான் புது டிசைன் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா டைம் ரொம்ப இழுக்கும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் ஆக்சுவலாக போட்ட டிசைனவே திரும்ப திரும்ப போடுற மாதிரி ஆயிடுச்சு மற்ற கஸ்டமருக்கும். இது வேறு வேறு கஸ்டமர் அப்படிங்கிறனால ஒரே டிசைனாக அவங்களுக்கு தெரியாது அப்படின்னால ஆல்ரெடி மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது மயில் டிசைன் தான். இது நிறைய ப்ளவுஸ் போட்டிருப்போம். இதே மாதிரி டிசைன் வந்து சேரீயில் வந்திருந்தது மயில். ஸோ அதனால் மெயின் பண்ணி மயில் டிசைன் போட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கொடுத்த சாரீ. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேங்கோ டிசைன், அதாவது நெக் பேட்டர்ன் மாதிரி கட் ஒர்க் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒன் சைட் கட் ஒர்க் வந்து சென்டராக மேங்கோ பெருசாக வர மாதிரி ஒரு ஒர்க் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இது யூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் எல்லாமே போட்டுட்ருக்கு. இதையும் முடிச்சதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு ஒர்க்கை ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் போடாத நாளே கிடையாதுங்க. மோஸ்ட்லி இந்த டிசைன் வந்து டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த டிசைன் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த டிசைன் வந்து புது கஸ்டமர் பார்க்க எல்லாத்துக்குமே இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. அதுவும் இதே மாதிரி தாங்க. இந்த மேங்கோ டிசைன் நல்ல ரன்னிங்கில் இருக்குது, நல்லாவே ஹெவியாக போயிட்டுருக்கு. இது ஒன் சைடு மேங்கோ வர மாதிரி. இது சாரீ கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. க்ரீன் வித்து வயலட் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் வித் எல்லோ கலர் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.